ஹஹா வணக்கம் எல்லாருக்கும் யோ வித் மீ கேம்கன். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் ஃபுல்லாகவே விளையாடிட்டு இருக்கு இந்த பப்ஜி கேமை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். பப்ஜி கேமை பற்றி என்னடா பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை விளையாடுறவங்க தவிர மற்றவங்க எல்லாருமே விளையாடுறவங்கள குறை சொல்லிட்டே இருக்காங்க. சாப்பிட மாட்டேங்கிறான், தூங்க மாட்டேங்கிறான், எதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்கிற ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் கிரியேட் பண்ணுறாங்க. இன்னைக்கு நம்ம இன்ஃபேக்ட் இதை விளையாடுறவங்களுக்கு கூட தெரியாத இதில் இருக்கிற 4 குட் குவாலிட்டிஸ் என்னன்றதை இன்னைக்கு எல்லாருக்கும் ரிவீல் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். குவாலிட்டி நம்பர் 1, காலையில் எந்திரிச்சோன்னே ஒருத்தன் கேம் விளையாடுறான், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தன் கேம் விளையாடுறான் அப்படின்னா அவன் வந்து கேம் அடிக்டர் கிடையாது. காலையில் எந்திரிச்சோன்னே விளையாடணும், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி விளையாடணும் அப்படின்ற ஒரு கான்சென்ட்ரேஷன், ஒரு மெமரி பவர் இதெல்லாம் தான் இதில் இன்க்ரீஸ் ஆகுது. இன்கேஸ் ஃபியூச்சரில் இந்த பப்ஜி கேமை விளையாடுறதை விட்டுட்டு அவங்க வேலையிலையோ இல்லை அவங்க ஹாபிஸ்லையோ இன்ட்ரெஸ்ட் காட்டணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக இதில் வளர்ந்த கான்சென்ட்ரேஷன் மெமரி பவர் கண்டிப்பாக அங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குவாலிட்டி நம்பர் 2, இப்போ இருக்கிற பிஸி ஷெட்யூலில் நம்மளோட வேலையை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு டைம் கரெக்டாக இருக்குது. ஸோ நம்மளோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஃபோன் பண்ணவோ ஒரு மெசேஜ் பண்ணவோ முடியறதில்ல. இந்த கேமை நம்ம ஃபேஸ்புக்கில் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தா போதும் இந்த கேம் மூலிமா அவங்க கூடலாம் திரும்பி பேச முடியுது. ஐ மீன் நம்ம 96 படத்தோட ஃபீலிங் வந்து இந்த கேம் மூலிமா ரீயூனியன் பண்ண முடியுது. ஃபன் குவாலிட்டி நம்பர் 3, நம்ம எல்லாருக்குமே இந்தியன் ஆர்மியில் ஜாயின் பண்ணி நம்ம நாட்டுக்காக போராடணுன்ற ஒரு பெரிய ஆசை இருந்திருக்கும். ஆனால் எல்லாருக்குமே அந்த ஆசை நிறைவேறுதா அப்படின்றத ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ அப்படி நிறைவேறாதவங்களுக்கு இந்த கேம் மூலிமா விளையாடும் போது அவங்க பேருக்கு பக்கத்தில் நம்ம இந்தியன் ஃபிளாகை வச்சு இந்த இடத்துல விளையாடும் போது எவ்வளோ பெருமையாக இருக்குன்றது அவங்களுக்கு தான் தெரியும். அடிஷனல் டு தட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ஒரு பையனா பொண்ணும் தனியாக எங்கேயோ போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களை யாராச்சும் அட்டாக் பண்ண வராங்கன்னா அவங்களை தற்காப்பு பண்ணுறது எப்படி அப்படின்னு செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணுறது இந்த கேம் மூலிமா நம்ம கற்றுக்கலாம். ஃபைனல் 4th ஃபன் குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் சொன்ன பாயிண்ட் எல்லாம் நீங்கள் ஜஸ்ட் நான் சொல்ல ஃபீல் பண்ணி தான் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற பாயிண்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணால் கூட உங்களால் அது வந்து தெரியாது. பிகாஸ் இது விளையாடுறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். கோடி ரூபாய் கொடுத்தா கூட கிடைக்காத அந்த பொறுமன்ற விஷயம் இந்த கேமில் கண்டிப்பாக கிடைக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளையாடுறவங்களுக்கு சொல்கிறேன், அந்த ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம ஒரு எய்ம் ஃபோக்கஸ் பண்ணுறது, அந்த ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுறது, அந்த ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எவ்வளோ பொறுமையாக இருக்கிறது, அது எல்லாமே நம்மளுக்கு வேறு எங்கேயுமே ப்ராக்டிகல் லைஃப்பில் கிடைக்காது. இந்த கேம் மூலிமா தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். விளையாடாதவங்க இந்த விளையாடுறவங்க கிட்ட கேட்டு அந்த பொறுமையோட ஸ்பெஷல் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஜோக்ஸ் அப்பார்ட் டு த சீரியஸ் நோட், அதுக்கு நோட் எடுத்துக்காதீங்க, நான் சொல்கிறது மட்டும் ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் சொல்லி இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். குளிர்காலத்தில் சன்ரைஸ் நம்ம மேலே பட்டால் நல்லா இருக்கும்னு தோணும். அதுவே சன்ரைஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி சன் பக்கத்தில் போய் நம்ம உட்காந்தோம், அது நம்மளை எரிச்சிடும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, அதுதான் இந்த பப்ஜி கேமுக்கான ஆன்சர். வாழ்க்கையிலையும் அதே மாதிரி தான். பணம், சாப்பாடு, சந்தோஷம், சோகம், நாம் மற்றவங்க மேலே காட்டுற பாசம், நம்மளுக்கு கிடைக்கிற பாசம், இது எல்லாமே அளவுக்கு மீறி போச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சஃபர் ஆகும். ஸோ எல்லாமே டு த பாயிண்ட். வா போலாம். ஹே டியூட், வந்துடுறாரு. எங்கே போகிறோம்னு பார்க்குறீங்களா? கழுது கேட்டால் கொட்டிச்சவர் எங்கே வாருக்கு தான் போகிறேன். சீக்கிரமாக வந்து அடுத்த வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஹஹா யோ வித் மீ கேம்கன்.